வணக்கம் தமிழ் குக்கிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இந்த வீடியோக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் ஃப்ரை. ஓகேங்களா, ப்ரான் ஃப்ரை எப்படி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நிறையா இதெல்லாம் போடல. அதாவது வெங்காயம் தக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் குவான்டிட்டி ஆட் பண்ணுவோம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கவே ஃப்ரை வரும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி தான் இந்த ஃப்ரை செய்ய போகிறோம். நார்மல் ஆனியனை விட சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரை செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வாங்க என்னென்ன மசாலாலாம் போட்டு நம்ம செய்ய போகிறோன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோவில் பாருங்கள். இன்றைக்கி நம்மளுக்கு இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கௌதமன் வனிதா. அவங்களுடைய குழந்தை வந்து யோகரத்னா, அவங்களுடைய முதல் பிறந்த நாள். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா முதியோர் இடத்துல சீ ஃபுட் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, இறால் வறுவல் ப்ளஸ் ஒரு அவிச்ச முட்டை. செம்ம காம்பினேஷனுங்க. இது மூணுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இறா வந்து நம்ம இப்படி எப்படி செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து மசாலா போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ பாருங்கள். அதேமாதிரி ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அவுட்புட் நல்லா வரும். நம்ம சேனலுடைய மோட்டோ என்ன பார்த்தீங்கன்னா சமைக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாருக்கும் கொடுக்குறோம். இறா வந்து நம்ம ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெமன் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம மசாலா பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 1 hour மேரினேட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாங்க. வாடை நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெய் போட்டுக்கலாங்க. பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம். அடுத்தது சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். கூடவே பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேங்க. இறாவில் வந்து வாயு அதிகன்றதுனால அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி போட்டுக்கலாங்க. நம்ம இறா வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நல்லா மேரினேட் பண்ணி முறையாக ஊறி போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இறால வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சொட்டு கூட தண்ணி விடல. அதுவே பாருங்கள் எவ்வளோ தண்ணி விடுதுன்ட்டு. இப்போ நம்ம ட்ரையாக வறுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா தண்ணியே விடாதீங்க. அதில் இருக்கிற தண்ணியிலே அது வெந்துடும். சப்போஸ் உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணும்னா மட்டும் தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா குழம்பு மாதிரி ஆகிடும் தண்ணியாக. ஒன்று நான் கமெண்ட் போட்டு சார் நாங்கள் குழம்பு யூஸ் பண்ணிக்கிறோம். போட மாட்டீங்களா? அதை கூட போடுறோம்.
நான் போடுறேன். கமெண்ட்லாம் போடக்கூடாது. கமெண்ட் கடா போடுறீங்க. எறா பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் சுண்டி நல்லா வெந்துடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து ஃபினிஷிங்காக கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறோம். லாஸ்ட்டாக பெப்பர் போட்டுக்கிறேங்க. பெப்பருடைய காரம் தான் எறாவுக்கு ரொம்ப முக்கியம். கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. அடுத்தது கொத்தமல்லி போட்டுக்கிறேங்க. இந்த இயற்கையான சூழலில் அருமையாக இருக்குது சாப்பாடு. நல்ல ஒயிட் ரைஸு, மீன் குழம்பு, முட்டை, மாங்காய் போட்டு வச்சுருக்காங்க. மீன் குழம்பு அருமையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எறா எப்படி மாமா இருக்குது? எறா தான் நீங்கள் மெயின். எறா வறுவல் வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க. சாப்பிட்றதுக்கு அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு காரம்லாம் அருமையாக இருக்குதுப்பா. எறா வறுவல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது மாதிரி வறுவலை இதுவரையும் சாப்பிட்டதே கிடையாது. நல்லா இருக்குது. நல்லா மதிய டைமில் சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்குது. எறா வறுவல் நல்லா சூப்பராக இருக்குதுப்பா. நல்லா அருமையாக சாப்பாடு நல்லா இருக்குது. சூப்பராக செஞ்சுக்கிறாங்க. எறா வறுவல் நல்லா அருமையாக இருக்குது. நல்லா இருக்குது. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. நல்லா அருமையாக இருக்குது. இந்த காத்தோட்டமான வாசத்தை இதில் வந்து நல்லா சூப்பராக செஞ்சுக்கிறீங்க. நல்லா இருக்குங்க. எறா ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லாயிருக்கு. மீன் குழம்பு, முட்டை ப்ளஸ்ஸு வறுத்த எறா எல்லாமே சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த இயற்கை சூழலை சாப்பிட்றதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணி எல்லாம் சாப்பிடுங்க. எறா வேறு லெவலுங்க. எறா வறுவல் சூப்பராக இருக்குது. மீன் குழம்பு சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லாயிருக்கு. எறா இருக்குது சூப்பராக இருக்குது. வறுவல் சூப்பர், வேறு லெவல். சூப்பராக இருக்குது எறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எறா வறுவல் நம்ம நினச்ச மாதிரியே சூப்பராக வந்துடுச்சு. மாமா மச்சான் எல்லோரும் சாப்பிட்டு சொல்லிட்டாங்க. எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து பார்க்கும்போதே சாப்பிட்ணும் தான் ஆசையாக இருக்குது, டெம்ப்ட் பண்ணுது. அதேமாதிரி அத்தையும் அம்மா சேர்ந்த மீன் குழம்பு அதுவும் வேறு லெவல், சொல்லவே தேவையில்ல. மீன் குழம்பு ஆல்ரெடி நல்லா வைப்பாங்கன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ எல்லாமே இன்றைக்கி செஞ்சு எல்லாமே சூப்பராக இருக்குது. சாப்பிட்டாச்சு. அடுத்தது நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு முதியோர் இடத்துல கொடுத்துடலாம். டைம் ஆகிடுச்சு. ஓகேங்களா? வழக்கம் போல் நம்ம சேனலுடைய மோட்டோ என்ன பார்த்தீங்கன்னா, சமைக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாருக்கும் கொடுக்குறோம். வாங்க போய் கொடுக்கலாம். 17/3/2021 இன்று பிறந்தநாள் விழா காணும் புதுச்சேரியை சேர்ந்த திரு கௌதமன், திருமதி வனிதா இவர்களின் புதல்வி செல்வி யோகரத்னா அவர்களின் முதல் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று நமது முதியோர் இல்லத்துக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. இவர்களும் இவரது குடும்பத்தினரும் நீண்ட ஆயுள், நிறைவாழ்வு, உயர் புகழ் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என முதியவர்களின் சார்பாக வாழ்த்துகிறோம். இறைவா, இன்று நாம் உண்ணும் உணவு தினந்தோறும் எல்லா உயிர்களுக்கும் எப்போதும் கிடைக்கிற எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி இறைவா. குழம்புலாம் எப்படி இருக்குது பாட்டி? சூப்பராக இருக்குதா?
எல்லாமே செய்யாது. காணாத கண்ணும் கண்ணமல்ல, எண்ணாத எண்ணமும் நெஞ்சமல்ல. இங்கே ஒரு பாடி யார் பிறந்தால் யார்